ஜேவிபி ஒவ்வொரு மட்டத்திலையும் கருத்தியல் ரீதியாக கூட்டங்கள் வச்சு அவர்களுக்கு வகுப்புகள் நடக்குதா இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு வகுப்பு நடக்குது. ஸ்ரீதரன் மீது இப்போ ஏதோ நடவடிக்கை எடுத்து ஸ்ரீதரன் சொல்லுவது தான் அதில் ஒன்றும் சம்பந்தப்படையில்லைன்னு சொல்லுவது. ஆனால் கட்சிக்கு எதிராக, தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு வச்சாக்கள் எல்லாரும் இன்றைய கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள். இன்றைக்கு தான் தமிழரசு என்று சொல்லிக்கொண்டு இங்கே யாரெண்டாலும் இருக்கலாம், முடியெடுக்க மாட்டோம். அதுக்கு பிறகு ஒரு தரம் இங்கே வேற சிவசத்தியமாக அவர் சொன்னொரு வாசகம், சுமந்திரன் ஒரு குள்ளநரி ஏண்டா என்ன திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்களை நான் அப்படியே ஸ்ரீதரன் அங்கே நின்றது. நான் சொன்னான், மாவீரனை செத்து முடிய அடுத்த இலக்கு நீங்கள் தானே, உண்மையாக சொல்லிப்பட்டு தான் வந்தேன். யாருக்கு? ஸ்ரீதரனுக்கு சொல்லிப்பட்டு தான் வந்தேன். அது தெரிஞ்சு கொண்டு தான் ஸ்ரீதரன் என்ன செய்யுது, பிடிச்சி தள்ளினாலும் கூட வெளியில் போகவில்லை. அவன் ஒரு லோயர், கிரிமினல் லோயர். ஏண்டா என்ன அவர்களுக்கு என்ன மாதிரி பிரட்டவுன்மெண்ட் விஷயம் எல்லாம் தெரியும். ஸ்ரீதரனை அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறது தான் நோக்கமே ஒழிய, இல்லா பண்ணால் இது தனிக்காட்டு ராஜா தான். யார் தான் தனிக்காட்டு ராஜா. இதன் எப்படியானாலும் நம்பிக்கை துரோகியார் சுமந்திரன். கடைசியில் சம்பந்தருக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் உண்டு விட்டவன். தமிழரசு கட்சி தொடர்பாக பேசுகிற போது, அதாவது தற்போது அந்த கட்சியே இல்லை என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் இல்லை, ஒரு கட்சி என்ற ரீதியில், ஒரு மக்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிற கட்சி என்ற ரீதியில் அந்த கட்சி நீண்ட காலமாக அப்படியே இயங்கி கொண்டிருக்காது. அதில் உருமாற்றம் பெறும், பெயர் மாற்றம் பெறும். ஆனாலும் அது தன்னுடைய இலக்கை நோக்கி அடைந்து கொண்டிருக்கும். நாங்கள் ஜேவிபியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வளவு தூரம் அந்த கட்சி ஒரு உருமாற்றம் பெற்று அது வெற்றி எட்டி இருக்குதானே. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த கட்சி பதவிகள் ஆசைக்காக அதில் முக்கியமான ஒன்றை நீங்கள் அவதானிக்கணும் அம்மா. என்னென்றால், அவர்கள் மக்களை கருத்தியல் ரீதியில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். யார்? ஜேவிபி ஒவ்வொரு மட்டத்திலையும் கருத்தியல் ரீதியாக கூட்டங்கள் வச்சு அவர்களுக்கு வகுப்புகள் நடக்குதா இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு வகுப்பு நடக்குது. எங்கட ஆக்களுக்கு என்ன வகுப்பு நடக்குது? எங்கென்றாலும் கருத்து ரீதியாக வளர்க்கப்படுகிறோமா என்றால் இதுக்கான விட உங்களுக்கு தெரியும். இவர்கள் நோக்கம் பதவியுடையம்மா. எங்களோட மக்களுக்கு அந்த கருத்து வாரதே இவர்களுக்கு விருப்பமில்லை. யார்? தாங்கள் பதவிக்கு வர்றதுக்கு பேக்கிராய் தமிழ்ச்சனம் கொஞ்சம் தேவையாக இருக்குது. கருத்து கொடுத்து விட்டால் வெந்து என்ன செய்வார். ஆனால் உண்டு, இவர்களை விட மக்கள் கொஞ்சம் மேல். யாரை விட? தலைவர்களை விட. ஏனென்றால் இப்போ கூட வீட்டுக்கு போட போகிறோம்னு சொல்கிற சனங்கள் இருக்குது. வேண்டா என்ன இவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு வீட்டுக்கு போடணும்னு தாங்கள் பாரம்பரியமாக வந்த அந்த உணர்வு, தேசிய உணர்வு என்ன இனி விடுதலை புலிகள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கினது என்ற அந்த உணர்வுகளால் உந்தப்பட்டு நாங்கள் வீட்டுக்குத்தான் போடுவோம் என்று நினைக்கிற சனத்தை பலிக்கடாவாக்குறதுக்கு தான் இன்றைக்கு அந்த கட்சி முயன்று கொண்டு இருக்குது. இதே நேரத்தில் கட்சிகள் தொடர்பாக பேசுகிற போது குறிப்பாக நீங்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இதே நேரத்தில் ஒரு விடயத்தை சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அதாவது தமிழரசு கட்சி தொடர்பாக பொது வெளியிலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விமர்சனங்களையோ அந்த கட்சி உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இது எந்தளவு தூரம் ஒரு ஜனநாயக ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், இதுவரைக்கும் அந்த ஒரு பார்க்கிற போது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இல்லாட்டி நீங்கள் சொல்வது போன்று 4ஆக பிரிந்தது, பிறகு 1ஆக வந்தது, இப்போது பெயர் மாற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் ஜனநாயக வழியில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போ அந்த பதவிக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பதவி தொடர்பான விடயம் நீதிமன்றத்திற்கு சென்றதோ அதற்கு பிற்பாடு பார்க்கிற போது நாங்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த கட்சி தோன்றியது தமிழ் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, சர்வதேச அளவில் அந்த விடயங்களை பேசுவதற்காக என்ற ரீதியில் இருக்கிற போது மீண்டும் அந்த கட்சி முரண்பாட்டை நீதிமன்றத்தினூடாக இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை நம்பித்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய இந்த விமர்சனம் தொடர்பான கருத்து தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? விமர்சனத்தை ஏற்க மறுப்பவன் திருந்த மறுக்கிறான் என்றதொரு கோட்பாடு. வேண்டா என்ன என்னை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும். ஏன்? வெளியில் நின்று தான் நாங்கள் பார்க்கக்குள்ளான் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆகவே வெளியில் நின்று பார்க்குறவர்கள் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என்றால் இது நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்று. இப்போ உதாரணமாக
கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது, சுய விமர்சனம் ஒன்று ஒரு கோட்பாடு இருக்குது. ரெண்டா என்ன, தங்களுக்குள்ளே அவர்கள் விவாதிப்பார்கள், உங்களோட குறைய அங்கே சொல்லுவார்கள், அங்கே வச்சு சொல்லக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்கிறதும் சேர்ந்து அவர் தன் கருத்துக்களை சொல்லுவார். அப்போ இப்போ அந்த கருத்துக்கள் முழுக்கலும் மறக்கப்படுற இன்றைக்கு கூட இது செய்தி கொண்டு பார்த்தேன், ஒரு தவிசாளர் சொல்லியிருக்கிறார், ஒரு செய்தியில் பார்த்தேன், என்னண்டு என்னை பற்றி விமர்சனம் செய்தால் எல்லாம் கோர்ட்டுக்கும் அந்த வரையும் இழுப்பனண்டு. மக்கள் இது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்கள் மக்களையே கோர்ட்டுக்கு இழுக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் என்ன, அவர்கள் தாங்கள் மாற மாட்டார்கள், இவர்கள் எங்களுக்கு நிரந்தர அடிமைகள் போல எங்களுக்கு போட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியவர்கள் தான் என்று சிந்திக்கிறவர்கள் தான் இப்படியான விமர்சனங்களை கண்டு அஞ்சுறாக்கள். ஆனால் உண்மையில் வடிவாக விமர்சனம் செய்யப்பட வேண்டும் ஏண்டா என்ன, மக்களுக்கு தெரியணும் தானே. இது நீங்கள் உங்களோட கருத்தை சொல்ல, நான் என்ற கருத்தை சொல்ல, மக்கள் தான் என்ன தீர்மானிக்கிறது, விளங்க இல்லையா? ஆகவே மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை சொல்லக்குள்ள அதை கண்டு அஞ்சுவதோ அல்லது ஒடுக்குவதோ, உதாரணமாக ஸ்ரீதரன் மீது இப்போ ஏதோ நடவடிக்கை எடுத்து ஸ்ரீதரன் சொல்லுவது தான் அதில் ஒன்றும் சம்பந்தப்படையில்லை என்று சொல்லுவது. ஆனால் கட்சிக்கு எதிராக, தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு வச்சாக்கள் எல்லாரும் இன்றைய கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் மீது விமர்சனம் அல்ல, தங்களுக்கு எதிராக மட்டும் சொன்னால், எது சுமந்திரனுக்கு எதிராக சொல்கிறதான் புல. சுமந்திரன் விருப்பப்படி வழக்கு, சுமந்திரன் தான் வழக்கை வைக்கப்பட்டது, சுமந்திரன் தான் அந்த கட்சிக்குள் இப்போது இருக்கிறார் அவர். ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்தின்படி பார்க்கிற போது தனக்கு மன அழுத்தத்தை கொடுக்க நினைக்கின்றார்கள், எப்படியாவது அந்த கட்சியிலிருந்து தன்னை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியில் அவருடைய கருத்தும் அமைய பெற்றிருக்கிறது. அவரை வெளியேற்றுவதற்கு நேரடியாகவே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகள். எனவே இப்படியான இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய வெளியேற்றம் எதற்காக மேற்கொள்ளப்படுகிறது? இல்லாட்டி அவர் நான் கட்சியில தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார், ஆனாலும் அவருக்கான அழுத்தம் தொடர்ச்சியாகவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னென்றால், நான் மாவை அண்ணன் சேர்த்த வீட்டுக்கு போனேன், சரியோ? மாவை அண்ணன் அப்போ தமிழிளைஞர் பேரவைன்ற தலைவராக இருக்கக்குள்ள நான் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளராக இருந்தேன். நான் அப்போ எங்களுக்குள்ள நல்ல நெருக்கம் இருந்தது. அப்போ அங்கே போயக்குள்ள அவற்றை திருமதி சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், இன்றைக்கு தான் தமிழரசு என்று சொல்லிக்கொண்டு இங்கே யாரெண்டாலும் இருக்கலாம், முடியெடுக்க மாட்டோம், அதுக்கு பிறகு ஒரு தரம் இங்கே வேற சிவசத்தியமாக அவர் சொன்னொரு வாசகம், இது தமிழரசு என்று சொல்லிக்கொண்டு இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுண்டா என்ன, அவரை கொல்லியதே இவர்கள் தான். யார் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு கொலை தான், எது உளவியல் ரீதியான கொலை. என்னதான் செய்தாலும் மாவை எண்ணெயில் பல குறைபாடுகள் இருந்தது, சுமந்திரன் போன்றவர்களையெல்லாம் வளர விட்டது. அது அவருடைய ஆளுமை குறைபாடு காரணமாகத்தான் அவர் அதை வளர விட்டது. ஆனாலும் கூட அவர் ஒரு தமிழ் மக்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவரை தலைவரிலிருந்து நீக்கினா தான் தாங்கள் அந்த இடத்துக்கு பிடிக்கலாம். அவர்கள் சுமந்திரன் ஒரு குள்ளநரி வேண்டா என்ன திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். இவர்களை நான் போய் ஸ்ரீதரன் அங்கே நின்றது, நான் சொன்னான், மாவேன செத்து முடிய அடுத்த இலக்கு நீங்கள் தான். உண்மையாக சொல்லிப்பட்டு தான் வந்தேன், யாருக்கு? ஸ்ரீதரனுக்கு சொல்லிப்பட்டு தான் வந்தேன் நான். அதுதான் நடக்குது இப்போ. எது தனக்கு எதிரான சக்திகளை அதுக்கே இருந்து அகற்றுதல் என்றுதான் சுமந்திரன் நோக்கமும் செயற்பாடும் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு ஏற்ற விதமாக தன்றியாக்களை கொஞ்சத்தை உள்ளுக்குள்ளே எடுத்து அங்கே உயர்மட்டத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறார். அது எல்லாம் இவர்கள் புத்திசாலியாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் இருந்திருந்தால் என்ன இருக்கலாம், தாங்களும் அவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். நான் ஸ்ரீதரனோட நண்பனும் அல்ல, ஸ்ரீதரனை ஆதரிக்கிறவரும் அல்ல. ஆனால் சுமந்திரனோட உள்ள போராட்டத்தில் அவற்றை எனக்கு பாவமாக இருந்தது. யாரை பார்க்க? ஸ்ரீதரனை. நான் சொன்னான், நீங்கள் உடனடியாக நாடு முழுக்கலும் உள்ள எங்களோட தமிழ் பகுதிகளில் உள்ள இடங்களில் போய் உங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டுங்கோண்டு. ஏன் சுமந்திரன் அப்படி தான் ஆக்களையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். இவர் இது சோம்பறித்தனமாக இருந்துட்டு அந்த முயற்சிகளில் அக்கறை காட்டாமல் இருந்துட்டு தனியாக கிளிநொச்சி மக்களுடைய வாக்கு, யாழ்ப்பாணத்தில் உள்ள கொஞ்சம் வாக்குகளை நம்பிக்கொண்டு ஸ்ரீதரன் தனக்கு அவர்கள் போட் பண்ணுவார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெரியும், யாருக்கு? சுமந்திரனுக்கு தெரியும், ஸ்ரீதரன் வெளியில் போனால்
வீட்டுக்கண்டு போடுற சனம் அவருக்கு போடாது, விளங்குதில்ல. ஆகவே நான் தான் பேர்ந்து ஹீரோ. அது தெரிஞ்சு தான் ஸ்ரீதரன் என்ன செய்யுது, பிடிச்சி தள்ளினாலும் கூட வெளியில் போவதில்லை. இதே நேரத்தில் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரன் அவர்களை நீக்கியது சரியா? அதுக்கான காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த காரணத்தை நிரூபிக்க சொல்லி இருக்கிறார். இவர்களுடைய நோக்கம் மக்கள் எல்லாரும் முட்டாள், நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஒரு விடயத்தில் இன்னும் ஒரு விடயம், ஒருவேளையில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த வாக்களித்த முறையை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் வாக்களித்தேன் ஆதரவாகன்னு சொல்ல முடியாது, எதிராக வாக்களித்தேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி அவர் சொல்லுவாராக இருந்தால் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவர் நீக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். எனவே இதனை பயன்படுத்தித்தான் சுமந்திரன் அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாரா? அதாவது அவன் ஒரு லோயர், கிரிமினல் லோயர். ரெண்டா என்ன அவர்களுக்கு என்ன மாதிரி பிரட்டவுன்மெண்ட விஷயமெல்லாம் தெரியும். இவர்களை அகப்படுத்தி இவர்களை வாயை கொடுக்க பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து போட்டு அவர்களுக்கு எதிராக பிந்ததை திருப்பி விடுற திட்டம். அதாவது ஸ்ரீதரனை அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறது தான் நோக்கமே ஒழிய, இல்லா பண்ணால் பிந்து தனிக்காட்டு ராஜா தான். யார் தான் தனிக்காட்டு ராஜா, அவர்கிட்ட நோக்கம் அதுதான். இதற்கு பின்னால் எப்படியாக எதிர்காலம் இருக்கும்? என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் என்னதான் சொன்னாலும் நான் முதலே சொன்னது போன்று தான் இப்போ சர்வதேச அளவில் பேசக்கூடிய நபர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னைய காலங்களிலையும் போராட்டத்தையே ஒரு தவறுதலாக கூறியவர்கள் தானே இப்பொழுது இந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது எதிர்காலத்தில் அவர்களிடமே முழு பொறுப்பும் வருகிற போது எப்படி அவர்களுடைய அந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளோடான சந்திப்பாகட்டும் இல்லாட்டி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நீர்த்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மையில் இதில் தொடக்க புலை ஆறல் என்று கேட்டால் சம்பந்தரில் தான் முக்கியமான புலை. சுமந்திரனை கொண்டு வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து இழுத்து விட்டது சம்பந்தர் தான். அது மாத்திரமல்ல, சம்பந்தரை பற்றி தனிப்பட்ட ரீதியாக எனக்கு தெரியும். அப்பா இருந்த திருவண்ணாமலையில் 2 MP இருந்தது. ஒன்று தங்கத்துறை MP, இவர் மூதூர் MP தங்கத்துறையாக இருந்தவர், இவர் திருவண்ணாமலையாக இருந்தவர். ஆனால் கூடாருக்கு போட்டு விழுந்த என்றால் தங்கத்துறைக்கு தான் கூட விழுந்தது. எனவே தங்கத்துறையை அரசியலிருந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு விடுதலை புலிகளை கொண்டே அவரை இல்லாமல் பண்ணிச்சது சம்பந்தர் தான். அவர்கள குடும்பம், தங்கத்துறை என்ற குடும்பம் உண்மையில் இன ரீதியான பற்றுள்ள குடும்பம் தம்பி. அவற்றை சகோதரன் என்னோட சிறையில் இருந்தவர், வெள்ளிக்கடை பூசா இங்கெல்லாம் என்னோட இருந்தவர். அவர் சொல்கிறது ராமதுரை பேர் அவற்றை. அவர் இப்போ கிட்டடியில் செத்து போன நோர்வேயில். ஒரு அரச மரம் அங்கே இருந்தது கிளிவட்டியில். அந்த அரச மரத்து பக்கத்தில் ஒரு கட்ட போகிறாங்கன்னுட்டு ஒரு இரவுக்குள்ளேயே அந்த பிரமாண்டமான அரச மரத்தை தரைச்சி வேர்கீரெல்லாம் எடுத்து அடித்து கொண்டு போய் இல்லாமல் பண்ணவர்கள் யார்? அவர்களோட குடும்பம். அப்போ அவர்களிடம் என்ன இருந்தது? தமிழ் தேசிய உணர்வு இல்லாமல் இப்படி ஒன்றை செய்திருக்க மாட்டோமே, தேர்தல் நோக்கமாக கொண்டு அவர்கள் செய்யலை. அப்படியானவர்கள் களை எடுக்கப்பட்டு விட்டார்கள். சரியா? போலியானவர்கள் உள்ளுக்குள்ளே வந்து கடைசி வரையும் ஆரோக்கியம் சொன்ன போல பெம்பர்ஸ் கட்டி கொண்டு பாராளுமன்றத்துக்கு போகிற வரையும் பதவியிலிருந்து இறங்காமல் ஒரு கணக்கில் யோசிச்சிருக்கணும். இது என்னண்டு, எனக்கு பிறகு ஒரு நல்ல ஒருதனை உருவாக்குறதான் சிறந்த தலைவனுடைய இது. அவரே காலம் முழுக்க இருக்கிறதல்ல, விளங்க இல்லையா? எனக்கு பிறகு ஒரு நல்ல உருவாக்கி போட்டு போக வேணும். அந்த பணியை அவர் செய்யலை. பதிலாக இவரை கொண்டு வந்து விட இவரே கடைசியில் இவன் எப்படியான ஆள் நம்பிக்கை துரோகி யார்? சுமந்திரன். கடைசியில் சம்பந்தருக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் உண்டு விட்டவன். என்னண்டு அவரை இறங்க வேணுமண்டு. அப்போ அப்படியான அவன் முழு இலக்கும் பதவி பெறுதல். தமிழ் மக்கள் முழு முட்டாள்கள். எனவே இவர்கள் ஏமாளிகள், இவர்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நம்பினார். தமிழ் மக்கள் என்ன செய்யப்படுறார்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த ஒரு விடயம் பேசுகிற போது குறிப்பாக அவர்களுடைய கடந்த காலங்களில் அவர்கள் பேசக்கூடிய விடயங்களும் தற்போது ஊடகங்கள் வாயிலாகட்டும் இல்லாட்டி தங்களுடைய கூற்றுக்களை நியாயப்படுத்தும் விதமாக தங்களுடைய தளங்களில் ஃபேஸ்புக் தளங்களையாகட்டும் காணொலிகளை பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். இதே நேரத்தில் மக்களும் சில விடயங்களை மறந்து போய்விடுவார்களா? என்ன கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களை மறந்து மீண்டும் இல்லாட்டி இவர்களுக்கு நீங்கள் சொல்வது போன்று
உண்மையிலே அந்த விடயங்களை செய்யக்கூடியவர்களை அங்கிருந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தொடர்ச்சியாகவே அவர்கள் பதவி வகிக்கிற போது மக்களும் வீட்டுக்கு தான் எப்படியோ போட போகின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களில் அவர்கள் அந்த பாடத்தை கொடுத்திருந்தார்கள். எனினும் அந்த ஒரு சின்னம் மீதான ஒரு நம்பிக்கை என்பது இன்றளவும் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கிற போது எதிர்காலத்தில் இந்த கட்சிகளை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து தமிழர் சார்ந்து பேசக்கூடிய இல்லாட்டி ஓரணியாக செயல்படக்கூடிய நிலை வந்து எப்படியாக உருவாக இருக்கும்? என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் சொல்வது போன்று நாங்கள் கட்சியை நம்பி இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை தான். ஒரு வலுவான ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு எப்படியான திட்டங்களை முன்னெடுக்கலாம்? உண்மையில் இனத்தை உண்மையாக நேசிக்கிறவர்கள் பலர் ஒன்று சேர வேணும். வேண்டாம் என்ன, அது சமூகத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்களாக இருக்கலாம். அப்போ கூட தமிழர் விடுதலை கூட்டணி அமைக்கப்பட கொண்ட கூட பலர் அவ்வாறு இருந்தார்கள். யார் அதில் ஒரு ஆள் எனக்கு ஞாபகமாக இருக்குது, வல்வெட்டித்துறையை சேர்ந்த ஞானமூர்த்தி என்று, பிரபாகரன் ஒரு உறவினர் தானே வரும், ஞானமூர்த்தி என்ற ஆள். அப்படியானவர்கள் எல்லாம் அதை அப்படியான இதை தூண்டி கொண்டிருந்தார்கள், இதை ஒற்றுமைப்படணும் என்றதை. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் உருவாகணும். தேர்தலில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் என்னையக்கூடாது, தேர்தல் பக்கம் போகக்கூடாது. மக்கள் மத்தியில் மக்கள்கிட்ட கருத்தை உருவாக்கி அவர்களை சரியான பாதையில் இட்டு சென்றால் இவர்கள் மீது அழுத்தம் பெறும். யார் மீது? ஒரு அமுக்க குழுக்களாக அவர்கள் இருக்கணும். யார்? அந்த புத்திஜீவிகளும் கொஞ்சம் சமூக ஆர்வலர்களும் கொண்ட ஒரு அமைப்பு, தேர்தலை பற்றியே திரும்பி பார்க்காத ஒரு அமைப்பாக இருக்கணும். வேண்டா என்ன, அதில் யாரும் போகிறவர்கள் பெய்ந்து அடுத்த தேர்தலுக்கு இதுக்கு போட்டுட்டு என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கணும். இது அப்படியான ஒரு அமைப்பு தான் என்ன செய்யணும், இவர்களை கொண்டோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லையண்டா இவர்கள் காலங்காலமாக ஏமாற்றி எங்களை இனத்துக்கு முன்னும் கிடைக்க போகிறதில்லை, மக்களுக்கும் எதுவும் கிடைக்க போகிறதில்லை. இதே நேரத்தில் நீங்கள் முல்லைத்தீவில் இருக்கிறபடியினால முல்லைத்தீவில் தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்றம் சென்று இருக்கக்கூடியவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் இந்த மக்கள் சார்ந்ததாக இருக்கிறது? முல்லைத்தீவில் தமிழரசு கட்சியின் சார்பில் ரவிகரன் இருக்கிறார். ரவிகரன் கூட உண்மையில் தமிழ் தேசிய உணர்வு ஆரம்பத்தில் அவருக்கு இருக்கையில்ல, சரியோ? எங்களுக்கு தெரியும். மக்கள் நேசிப்பும் அவரிடம் இல்லை, சரியோ? மக்களை நேசிக்கிறதும் இருக்கையில்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், விடுதலை புலிகள் என்ற காலத்தில் அவர் சமாஜத்திலே இருந்தவர், கடத்தொழில் சமாஜத்தில் இருந்தவர். அதில் பெருந்தொகை நிதியை கையாடி அவர் பிடிக்கப்பட்டு பேந்து ஒரு தொகை காசை கட்டி போட்டு சூசேண்டி ஆதரவோடு அங்கால போனவர். அப்போ எல்லாம் அவர் இந்த இன ரீதியான போராட்டங்கள் இதிலையும் பங்கு பெற்றில்லை. இப்படி பேந்து அவரை கூட்டி கொண்டு வந்து இந்த தேர்தலுக்காக, மாகாண சபை தேர்தலுக்காக கூட்டி கொண்டு வந்தவர்கள். அதான் பிரச்சனை, எங்கெல்லாம் பிரச்சனை. இது போராடி கொண்டிருக்கிறவர்களை, களத்தில் உள்ளவர்களை விட்டுட்டு வேறு எங்கேயாரும் பண்ணது தேடிக்கொண்டு வர. எங்கே சுமந்திரனை போய் தேடினா, அதே போல் முதலமைச்சரங்கட அவரை தேடி இறக்குமதி செய்தது விளங்க இல்லையோ? இதெல்லாம் எங்களுடைய பலவீனங்கள் அம்மா. இது எங்கள்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன் எங்களுக்குள்ள இருந்தாலும் இதுவரையும் இருந்த ஒருதன், பாடுபட்ட ஒருதனை நாங்கள் முன்னுக்கு விட்டால் தான் எங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கும். இறக்குமதி செய்யப்பட்ட இதோட நம்பிக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் எங்களோட சனம் ஒரு அது ஒரு பலவீனம் தானம்மா. உதாரணமாக எங்களுக்கே இருக்குது, இங்கேயும் கூட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எங்களோட ஊராக்களை விட யாழ்ப்பாணத்தாக்களை மேலாக நினைக்கிறார். வேண்டா என்ன என்ன ஏன்? அவர்கள் கல்வி பாரம்பரியத்தில் அவர்கள் வளர்ந்தவர்கள். கிட்டத்தட்டம்மா எங்களை விட அவர்கள் கல்வியில் 300 வருஷங்கள் முந்தியவர்கள். ஏன் தெரியுமே? போர்த்துகீசர் வந்த காலத்தில் அங்கே யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டு விட்டது. அங்கே பள்ளிக்கூடங்கள் துவங்கி விட்டார்கள். 1803க்கு பிறகுதான் எங்கே இங்கே அவர்கள் காலடி எடுத்து வைக்க வந்து, அதுக்கு பிறகு 1803க்கு பிறகுதான் சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது. அப்போ 300 வருஷம் அவர்கள் கல்வியில் உயர்ந்ததால் அவர்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மேல் வளர்ந்து விட்டார்கள். வளர்ந்ததால் இவர்கள் அவர்களை பெரிதாக எண்ணினார்கள். அவர்கள் இவர்களை சிறிதாகத்தான் இப்போவும் பண்ணி கொண்டிருக்கிறார்களாரு. வன்னியாக்களை, வன்னி என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறது தெரியுமோ? நான் பச்சா சொல்கிறேன். நான் ட்ரைனிங் காலேஜில் இருந்த காலத்தில் அப்போ ஒரு லெக்சர் இருந்தவா, தவராஜா நீங்கள் இந்த இடம்னு கேட்டால் நான் முள்ளிய விளையாட்டு சொன்னேன். எப்போ போனீங்களேன்னு கேட்டான். நாங்கள் அங்கான் பிறந்த நாங்களேண்டு. அவள் சொன்னா என்ன தெரியுமா? அங்கே படித்தாக்கள் இருக்குது உண்டு. ரெண்டா என்ன இங்கே
இந்த பிபிசி செய்தி அப்போ யுத்த காலத்தில் தம்பி நடந்து கொண்டு கேட்கல இந்த ஆலடி சந்தி இந்த சந்தி இருக்குது இதில் தண்ணிட்டால் திரும்ப அதில் ஒரு சண்டை நடந்தது. பிபிசியில் சொல்லுது என்ன தெரியுமே, வன்னி காட்டில் சண்டை நடந்ததுண்டு. ஏண்டா என்ன வன்னியண்டா காடு, இங்கே வாழ்கிற மக்கள் வேடர். சரியோ, அப்படித்தான் அவர்கள்ட்ட சிந்தனை இருக்குது. இல்லை என்றால் மாங்குளத்தில் வர வேண்டிய மாகாண சபை என்னென்று யாழ்ப்பாணம் போகும், என்னென்று போகும். மக்கள் தொகையை எடுத்து பாருங்க. இப்போ அங்கே எத்தனை எம்பி, இங்கே எத்தனை எம்பி, வன்னியில் எத்தனை எம்பி, எல்லாத்துக்கும் பொதுவான இடம் எது எது? வவுனியாவுக்கு, முல்லைத்தீவுக்கு, மன்னாருக்கு, யாழ்ப்பாணத்துக்கு, கிளிநொச்சிக்கு ஏற்ற இடம் எதம்மா? மாங்குளம் இல்லோ, பரந்த இடம் இருக்குது. சரியோ, ஆனால் விடுதலை புலிகள்ன்ற காலத்தில் மாங்குளத்தில் தான் எல்லாம் அமைக்கிறேண்டு திட்டங்கள் பல இருந்தது. காணிகள் கூட ஒதுக்கப்பட்டிருந்தது. எதுக்கண்டு? மாகாண சபைக்கண்டு. ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக முழுக்க அங்கே போய் சேர்ந்துட்டுது. மக்கள் தொகையும் அங்கே குறைஞ்சிட்டு அடுத்த தேர்தலில் இன்னும் குறையும். எங்கே? அங்கே அடுத்த முறை 5 வரும் பாருங்கோ. சரியோ, இங்கே 7 வரும். யார் எம்பி? வன்னி தேர்தல் மாவட்டத்தில். அப்போ இப்படியாக பல விதத்தில் பல குறைபாடுகள் இருக்கம்மா. எங்களோட மக்கள் மத்தியில் பல குறைபாடுகள் இருக்குது. இதுகளை நாங்கள் அறிவியல் ரீதியாக எங்களை வளர்க்காவிட்டால் கருத்தியல் ரீதியாக எங்களோட மக்களை வளர்க்குறது தான் முக்கியமே ஒழிய தேர்தலை மையமாக வச்சுக்கொண்டு நாங்கள் செயல்பட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு பொது முடிவு ஏற்பட போகிறதில்லை. உண்மையிலே இந்த குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய இல்லாட்டி முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் பல விடயங்களை பேசியிருக்கக்கூடிய தவராசா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னோட உங்களுடைய செவியை எடுத்ததுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த மனதில் இருக்கிற சில ஆதங்கங்களையும் நான் வெளிப்படுத்த தானே வேணும். என்ன அப்போ எனக்கு நான் தேர்தலில் எதுலேயும் ஈடுபடுற எண்ணம் எனக்கு எதிர்காலத்தில் இல்லை, அறவே இல்லை. சரியோ, ஆனால் எந்த இனத்தையும் எங்களோட மண்ணையும் நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் நான் படித்த காலத்திலேருந்து நான் அதில் ஈடுபட்டேன். நான் அப்போ படித்து கொண்டிருக்கக்குள்ளேயே முதல் குடியரசு தினத்தில் 72ஆம் ஆண்டுக்கு முதல் தமிழ் மாணவர் பேரவை என்று முதல் ஒன்று பேராதன பல்கலைக்கழகத்தில் சத்தியசீலனாக்களால் உருவாக்கப்பட்ட காலத்தில் நான் அப்போ பள்ளிக்கூடத்து மாணவனாக இருந்த காலத்தில் அவர்களோட தொடர்புகளை வச்சு ரகசிய கூட்டங்கள் சிலதை இங்கே ஏற்பாடு செய்த நான். அப்போ பேர்ந்து அதுக்கு பிறகு தமிழ் இளைஞர் பேரவையில் இருந்தேன் நான். அப்போ இந்த 2 பேரை யாழ்ப்பாணத்தில் எரித்தாங்க. இன்பம் செல்வமோ என்ன அண்டைக்கு எங்கட விட்ட புலிஸ் வருது இரவு எங்கே இங்கே வந்து நல்ல காலம். நான் அண்டைக்கு வீட்டை இல்லை, இங்கே வந்து வீட்டை வந்து தேடிக்கொண்டு விட்டுட்டு போட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் குருசாமியை கொல்லின ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் ஒரு ஆள் அந்த கொலையில் நடந்தேன். எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை. ஆனால் அங்கே அது நடக்கக்குள்ளே இங்கே வந்து என்னையும் தேடிக்கொண்டு போனவங்க. அப்போ நான் அந்த காலத்தில் இருந்து பள்ளிக்கூடத்தை நான் படித்து கொண்டிருக்கக்குள்ளேயே எந்த பாடசாலை மாணவர்களுக்கு நான் அந்த மாணவர் பேரவை தமிழ் மாணவர் பேரவை என்ற கூட்டங்களை வகுப்பில் வச்சேன். நான் வகுப்பு பள்ளிக்கூடம் முடிய வச்சு நான் சேர்மாரும் சிலவிட பார்த்து கொண்டு போனவர்கள். அவர்கள் இடைஞ்சல் ஒன்றும் செய்யலை. அப்போ நாங்கள் உண்மையில் அப்போ இருந்து நான் இனத்தையும் மக்களையும் நான் நேசிக்கிறேன். அதால் என்ற உயிர் உள்ளவரையும் அதுக்கான அர்ப்பணிப்பை நான் செய்வேன். அப்போ என்னை போன்றவர்கள் எல்லாம் அப்படியானவர்கள் வந்தால் நான் அவர்களோட தேர்தல் அல்ல, இன ரீதியாக எங்களோட மக்களுக்கு ஒரு கருத்தியல் ரீதியாக அறிவியலை கொடுக்குற உணர்வுகளை கொடுத்து கட்டி எழுப்புகிற ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்கினால் நான் அதில் சந்தோஷப்படுவேன். அதை முன்னிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு இப்போ வயது இல்லை. நாங்களும் கொஞ்சம் இளமை இருக்கணுமம்மா. அதுகளுக்கும் எதுக்கு சிலதை கட்டி எழுப்புறதுக்கு எங்களோட சேர்ந்த நண்பர்கள் கன பேர் இருக்கணும். எந்த நண்பர்கள் கன பேர் நேற்று முந்தினால் கூட 2-3 நண்பர்கள் செத்து போனார்கள். விளங்க இல்லையே. ஆகவே நாங்கள் இப்போ கட்டி எழுப்புறது இல்லை. ஆனால் நாங்கள் நிழலாக அவர்களோட ஆலோசனையாக நிழலாக அவர்களோட உதவியாக போகக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போன்று நாங்கள் தொடர்ச்சியாகவே
தமிழ் கட்சிகளை நம்பி இருக்காமல் தமிழ் மக்கள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு பொது அமைப்பொன்றை நாங்கள் நிறுவ வேண்டும். அதற்கான செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக நீங்கள் கூறுவது போன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலையும் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். முன்னில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆலோசனையை வழங்கக்கூடிய நபர்கள், ஆளுமையுடைய நபர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இளம் தலைமுறை அடுத்த எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இவர்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான ஒரு பாலமாக கூட இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தவராசா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் 2வது தடவையும் நானும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். இனத்தை பற்றியோ எங்களுடைய மண்ணை பற்றியோ நேசிக்கின்றவர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு இப்போ தெரியல. எம்பியாக இருக்கக்குள்ள கடனாளி தோத்தால் தான் உழைக்கிறது ஏண்டா என்ன, அப்போ தான் அவர் லோயர் வேலையை செய்வார். ஆனால் இப்போ எல்லாரும் லாபத்தை ஈட்டுகின்றவர்களாக, வருமானத்தை ஈட்டுகின்றவர்களாக அதில் தான் முக்கிய கண்ணோடு இருக்கிறார்கள். ஸ்ரீதரன் நினைக்கிறார் தான் தலைவராக வரணுமெண்டு, சுமந்திரன் நினைக்கிறார் தான் தலைவராக வரணுமெண்டு. இதற்கான அந்த இழுபறியை ஒழிய மற்றும்படி அவர்களுக்கு கொள்கை அடிப்படையில் எதுவும் இல்லை என்ற கட்சிக்கு பெருமளவு மக்கள் வாக்களித்ததுக்கு காரணம் என்ன? அங்கே இருந்த அந்த அர்ஜுனாவை ஒன்றும் அறப்பைத்தியமான அர்ஜுனாவை எம்பி ஆக்கினதுக்கு காரணம் என்னென்றால் இவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையினமும் ஒரு வெறுப்பும் தான் அதற்கு காரணமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. தமிழ் தேசியத்துக்கு அதை அழிக்கிறதுல முக்கியமான பங்கு வகித்தவர் சுமந்திரன் தான். தமிழ் தேசியத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது சக்திகள் அவரை பயன்படுத்துகின்றதா? ஏனென்றால் அதை மிகச்சிறப்பாக செய்கிறார். இன்றைக்கு தமிழரசு கட்சியை சேர்ந்த யாரும் இல்லை. தேர்தலை நோக்கமாக கொள்ளாமல் சில அமைப்புகள் உருவாக வேண்டும். அதுக்கு அது இவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். வேறு